ஹாய் வணக்கம். வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெமனை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா லெமனை வச்சு ஸ்வீட்டான்னு யோசிக்காதீங்க, ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 2 லெமனை வந்து புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் கேசரிக்கு யூஸ் பண்ணுற கலர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் அப்புறம் தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபுட் கலரு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது கூடவே நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதை நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் லெமனோட ஃப்ளேவர் இறங்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப அந்த லெமன் ஃப்ளேவர் வேண்டான்னா இதை சேர்த்துக்க வேண்டாம், பரவாயில்ல, அப்படியே கூட பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. லெமன் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அப்போ வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதம்னா இப்போ நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்க்குறப்ப ஒரு நூல் மாதிரி வரும். அப்போ வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் ஆறட்டும். ரொம்ப ஆற வேணாம், ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இது கூட நெய் சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், போதும். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டை இதில் எடுத்து வைக்கலாம். இப்போ இதுலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும், அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம இந்த ஸ்வீட்டை கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம், க்ளீனாக வந்துடும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டை திருப்பி போட்டுக்கலாம்.
எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், லெமன் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்ன்றதுனால நான் பவுடர் சுகரில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வீட்லேயே சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை டிப் பண்ணிக்கிறேன். இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது மேலே வச்சுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் வைக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள் விருப்பம், வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.